உலகக்கோப்பை கால்பந்து போட்டி விறுவிறுப்பாக போயிட்டே இருக்குது அது தொடர்ச்சியாக என்னால் பேச முடியல. ஆனால் அதை பார்த்துட்டு நான் பேசுகிறேன். இப்போ விறுவிறுப்பு கூடி இருக்குது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன நாடுகள், ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள், ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகள், தென்னாப்பிரிக்காவில் உள்ள நாடுகள், குறிப்பாக கரிபியன் தீவில் உள்ள சின்ன சின்ன நாடுகள், அவங்களாம் உள்ள வேர்ல்டு கப் உள்ள வந்துட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் இ பிரிவில் எல்லா பிரிவும் போட்டிருக்காங்க. இ பிரிவில் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட்டு, ஈக்குவடார், குரோசோ. இதில் முக்கியமாக குரோசோ அப்படின்ற ஒரு நாடு, இந்த ஒரு தீவு. நீங்கள் கரிபியன் அப்படியே அமெரிக்கா கீழே ஒன்றும் இல்லை. கரிபியன்னா என்ன நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிரிக்கெட் விளையாட வராங்களே வெஸ்ட் இண்டீஸ், அவங்க ஒருங்கிணைந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம். நீங்கள் பார்படாஸ், ட்ரினிட்டி, டொபாக்கோ, இப்படி தனித்தனியாக இருக்கும். ஜமைக்கா, இப்படி தனித்தனியாக இருக்கிற அந்த தீவுக்கு பக்கத்தில் ரொம்ப தம்மாத்துண்டு ஒரு தீவுங்க குரோசோ. அந்த தீவு மொத்தமே 1,20,000 பேர் இருக்காங்க. இருக்கிற ஒரு டவுனில் கூட, ஒரு டவுன் அளவுக்கு தான், எங்கள் ஊர் செய்யாடுற அளவுக்குன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். அந்த நாட்டு தகுதி சுற்றுக்கு வந்துட்டாங்க. எப்போ 152வது இடத்துல இருந்தாங்க கால்பந்தில். எந்த இடம் பாருங்கள். அதன் பிறகு அவங்க லீக்கில் விளையாடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக 82வது இடத்துக்கு அப்புறம் அந்த தகுதி சுற்று போட்டியில் அடிச்சு தூள் கிளப்பின்னு வந்துட்டாங்க உலகக்கோப்பில். இப்போ அந்த இ பிரிவில் ஜெர்மனி, ஈக்குவடார்ஸ், ஐவரி கோஸ்ட்டு இவங்க இருக்காங்க. இப்போ ஜெர்மனி சொல்லவே தேவையில்லை, இவங்களாம் நசுக்குன்னு நசுடுவாங்க. இந்த 3 கண்ட்ரி இருக்குல்ல, ஐவரி கோஸ்ட்டு, ஈக்குவடார், குரோசோ, இவங்கெல்லாம் தென் அமெரிக்காவுக்கு கீழே வரவங்க. ஈக்குவடார் ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, 3ஆம் உலக நாடு. அது ஐவரி கோஸ்ட்டும் ஒரு கொஞ்சம் போரான நாடு. இது ரொம்ப சின்ன நாடு. ஆனால் இங்கே பாருங்கள், சுற்றுலா தான் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த நாடு கூட சின்ன தீவுக்கு. என்னென்னா, நெதர்லாந்து கட்டடக்கலையோடு அந்த கட்டடக்கலையை அழிக்காமலே வச்சுருக்காங்க. சுற்றுலா தான் அவங்களுக்கு பிரதானமான இது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க சினிமா பார்க்குறதில்ல, டிவி பார்க்குறதில்ல, எதுவும் கிடையாதுங்க. இவங்களுக்கு, இந்த மக்களுக்கு காலையில் எழுந்ததுன்னு வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, சரி, அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னென்னா, அவங்களுடைய லட்சியம் என்னென்னா ஃபுட்பால் விளையாடுறது. இவங்களுக்கு யார் ஹீரோ தெரியுங்களா? ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் ஹீரோ. அதுவும் அவங்க நாட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ்னால் இன்னும் ஹீரோ. காலையில் ஃபுட்பால் விளையாடுவாங்க, அப்புறம் வேலைக்கு போவாங்க, இப்போ இது பண்ணுவாங்க, ஈவினிங் மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இதுக்கு கவர்மெண்ட் பெரிய சப்போர்ட், அந்த அரசாங்கம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்ட இந்த ஃபுட்பால் டீம் தான் குரோசோ. இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த டீம் தான். இந்த டீம் என்னென்னா, ஈக்குவடார்ஸ் கூட போன மேட்ச் விளையாடினாங்க. விளையாடினப்போ எலாய் ரூம் அப்படின்ற கோல் கீப்பர், யார், இந்த குரோசோ, இந்த டீமோடைய கோல் கீப்பர் எலாய் ரூம் கிட்டத்தட்ட 15 கோலை தடுத்திருக்காரு. 15 கோலை தடுத்திருக்காரு. அந்த மேட்ச் ட்ரா பண்ணி விட்டுருக்காரு. ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு உங்களுக்கு. ஜெர்மனி ஆல்ரெடி அடுத்ததுக்கு தகுதி ஆகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த குரோசோ இருக்கு இல்லைங்களா, இது அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டா நேராக அடுத்த சுற்றுக்கு போயிடும். ஈக்குவடார்ஸு, ஐவரி கோஸ்ட்டு வெளியே வந்துடணும். தோத்துட்டாலோ அல்லது ட்ரா பண்ணிட்டாலோ வெளியே தான் ஆகணும். அடுத்த மேட்ச் ஜெயிச்சாகணுன்றதுக்காக அந்த குட்டி தீவினுடைய பிளேயர்ஸ் கண்ணாமண்ணான்னு பயிற்சி எடுக்கிறாங்க. எல்லாம் ஒரு லட்சியம், இந்த வாய்ப்பு தானுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு க்யூவில் 152வது இடத்துல ஒருத்தர் இருக்கிறான்னா, நீ எப்போ தொட்டு நீ இந்த பொருளை வாங்க போகிற, நீ ஒரு பொருளை வாங்கிறதுக்கு 152வது இடத்துல இருக்கிறன்னா நீ எப்படியா நீ வரப்போகிற அப்படின்போது, அவன் திறமையில் வந்துட்டான் அப்படின்பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய வேகம் இருக்கும். கொஞ்சம் தூரம் தான். 52வது இடத்துல இருந்தவன் 30வது இடத்துக்கு வந்துட்டான்னா, அந்த 1வது இடத்த தொடர்றதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் நேர்மையான வழியில் என்ன வேணாலும் எஃபெக்ட் போடுவான். அதுதான் இந்த எலாய் ரூம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கால்பந்து இந்த ஃபுட்பாலை மேட்ச் பார்த்து 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 வளர்ந்தவங்க. இந்த வேர்ல்டு கப்பில் தகுதி சுற்றுக்கு நாங்கள் வருவோம்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் எஃபர்ட் போட்டோம், நாங்கள் எங்கள் ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறோம், வந்துட்டோம். நாங்கள் ஈக்குவடார்ஸை ஜெயிக்க முடியாது உங்களால். அந்த மேட்சை நிறைய பேர் புறக்கணிச்சாங்க. ஏன்னா ஈக்குவடார்ஸ் ஒரு பெரிய டீம் அப்படின்பொழுது எப்படியும் கோல் போட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். கோல் விழுந்துருச்சு. நாங்களும் ஒரு கோல் போட்டோம். அடுத்த கோல் அவங்கள போட்ட விடக்கூடாதுன்னு நான் ரொம்ப வெறி கொண்டு, யார் இந்த கோல் கீப்பர் சொல்கிறாரு, வெறி கொண்டு அத்தனையும் நான் தடுத்தேன்னு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதில் இந்த உலக கோப்பையில் எப்போவுமே நாம் நினச்சது என்ன, பொதுவாக எல்லாம் நினைப்போம்,
பிரேசில், அர்ஜென்டினா, ஸ்பெயின், ஸ்வீடன், இங்கிலாந்து, ஜப்பான், சவுத் கொரியா இப்படி தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் யாருமே நினைக்காத மாதிரியான இந்த சின்ன சின்ன நாடுகள், ரொம்ப ஏழ்மையான நாடுகள். எங்க ஹைத்தி மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹைத்தி அதே கரிபியன் தீவு பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு நாடுங்க. அந்த நாட்டில் இன்னும் மக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நம்ம மண் இருக்குல்ல, களிமண் மாதிரி, அந்த மண் மாதிரியான ஒரு இதுவை நம்ம வடவம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, எல்லாம் சப்பாத்தி மாதிரி தட்டி 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 வச்சு அதுதாங்க அவங்களுக்கு சாப்பாடு. ரொம்ப முன்னங்கிட்ட கிரிக்கெட்டில் கூட அந்த ஹைத்தி அணி வந்தது. இவ்வளோ பெரிய உருவம் கொண்ட ஒருத்தர் பவுலர் போடுவார் வந்து. அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து மற்றதெல்லாம் செலக்ட் ஆகல, அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளோ மிகவும் பின்தங்கிய அந்த நாடு வந்து மொராக்கோ கூட போட்டி எடுத்தவுடனே ஹைத்தி வீரர் வந்து ஒரு கோல் போட்டார். மொராக்கோ சாதாரண டீம் கிடையாது. போட்டவுடனே அரங்கமே அதிர ஆரம்பிச்சிச்சு. வந்து கடைசியில் பின்னி பிணறே 4-2, மொராக்கோ 4, ஹைத்தி 2. ஏன்னா நீங்கள் ஹைத்தி மாதிரி நாட்டில் வந்து ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது அவங்கக்கிட்ட, இந்த நாட்டு மக்களுக்கு. அவங்க எல்லாம் நம்ம கும்பல் ஐபிஎல் போய் ஒரு ஷோரூம் முன்னாடி பார்ப்போம் இல்லைங்களா, அது மாதிரி மக்கள் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனை கட்டிட்டு ஒரு பொதுவெளியில் அவங்கள வந்து பார்க்க வைப்பாங்க. ஒரு சரியான ஜெர்க்கின் கிடையாது. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நாடு. அந்த நாடு ஒரு டஃப் கொடுத்துருக்குது, கவனத்தை ஈர்த்துருக்குதுன்னா, அப்போ அந்த இப்போ பாருங்கள், அந்த நாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த வீரர்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுப்பாங்க, அந்த நாடு வளர ஆரம்பிக்கும், அந்த நாட்டில் உள்ள பிளேயர்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. அதுவும் இந்த உலகக்கோப்பை சிறப்பான உலகக்கோப்பைன்னு சொல்லலாம். இதில் மிக முக்கியமான ஒருத்தர் பிரேசிலை சேர்ந்த நெய்மர், ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான். நெய்மர் வந்து ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, பிரேசில் ஸ்காட்லாந்து, 981 நாளுக்கு அப்புறம் அந்த மேட்ச் தாங்க வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஆடாமலே இருந்தார். சும்மா உள்ளூரில் அவங்க நாட்டுக்குள்ளே விளையாடிப்பாங்க இல்லைங்களா, கிளப்பில் கூட ஆடக்கூடாது. அப்படி இருந்த ஒரு நெய்மர் அவ்வளோ பெரிய பிளேயர். நம்ம மெஸ்ஸியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொனால்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது ஈக்குவலான ஒருத்தர். பிரேசிலில் அவ்வளோ பெரிய ரசிகர்கள், உலகம் முழுக்க ரசிகர்கள். 981 நாளுக்கு அப்புறம் ஸ்காட்லாந்து மேட்ச்சில் இறங்கியிருக்காங்க. அதுவும் என்னென்னா ஒரு 70 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவரை உள்ளே இறக்கி இருக்காங்க. ஆனால் சிறப்பான ஒரு ஆட்டத்தை இது பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்சு ஸ்காட்லாந்தை ஊதி தள்ளிட்டாங்க. பிரேசில் வந்து 3-0 ஊதி தள்ளின பிறகு கிரவுண்டில் ஓன அழ ஆரம்பிச்சிட்டார், வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டார். இந்த 3 வருஷம் எவ்வளோ பட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு நடிகருக்கு வந்து தொடர்ச்சியாக படம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, திடீர்னு அவருடைய மார்க்கெட் காலியாகுது, அவருக்கு படமே இல்லைப்பா அப்படின்னா, வீட்டிலே இருக்கிறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஃபுட்பால் அவ்வளோ பெரிய ரேஞ்சில் தான். இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆண்டவனுக்கும் இயற்கைக்கும் நான் பணிந்து என்னுடைய இதுவை வந்து நான் எந்த திமிர்த்தனமும் காட்ட மாட்டேன், இனிமேல் என் கவனம் ஃபுல்லாக இருக்கும், நேர்மையான ஒரு விளையாட்டை விளையாடுவேன்னு நெய்மர் வந்து ஒரு விப்ளகாதம் அடைஞ்சு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மீறி உண்மையிலே இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு நம்ம சொல்கிறோம் எதிர்பார்க்காத இந்த சின்ன சின்ன நாடுகள், நீங்கள் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஷியாவில் ஜப்பான்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கால்குலேட் பண்ணி விளையாடுறாங்க. வந்து திடீர்னு அந்த போர்டை வந்து ஒரு அவருடைய பயிற்சியாளர் இது பண்ணுவாங்க, அதில் ஒரு நம்பர் போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து அந்த ஜெர்சியில் இருக்கிற நம்பர் தானே கூப்பிடுவாங்க. இவர் நம்பர் போட்டு கூப்பிடல, அது ஏதோ அந்த ஆட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறாங்க. 4 இங்கே போ, 3 அங்கே போ, 2 இங்கே வா அப்படின்ற மாதிரியான ஒரு கோடு வேர்டை அவங்க திடீர்னு காட்டுறாங்க. அது அதனால் ஜப்பான் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காங்க. எந்த ஜப்பானை வந்து குள்ளருங்க 4 அடி உயரம் தான் சொன்னாங்களோ, அவங்க தொழில்துறையில் எப்படியோ நான் விளையாட்டில் அப்படின்னு அவங்களுடைய கவனமும் ஒரு பக்கம் போயிருக்குது. இதெல்லாம் மீறி இந்த வேர்ல்ட் கப்பை, இந்த உலகக்கோப்பை கால்பந்தை யார் அடிப்பாங்க, எந்த நாடு அடிப்பாங்கன்னு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. யார் வேணாலும் அடிக்கலாம்பா. ஏன்னா அர்ஜென்டினா, போர்ச்சுகல், பிரேசில் இப்படி நம்ம பெரிய இது சொல்லியிருந்தாலும் திடீர்னு ஒரு நாடு உள்ளே புகுந்து அவன் தட்டி தூக்குவான். அப்படியேப்பட்ட ஒரு தொடராக இந்த 2026 இருக்கும் என்பது பலருடைய கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.